வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமது இந்த விழிப்புணர்வை நோக்கிய பயணம் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரியலி உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரிகர் ஆயிருக்கும். மனசுக்கும் சரி, உங்க செயல்பாட்டிலும் சரி. இந்த பயணம் இன்னும் சிறப்பாக நடக்கணும்னா, நான் சில வழிமுறைகளை சொன்னேன். என்ன அப்படின்னா, எண்ணம் இல்லாம இருக்கிறது, செய்பவனோட இணைந்து செயலாற்றுவது. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ற உணர்வு போலியான நான் ஒண்ணு இருக்கு. நாம அதுக்குத்தான் நீரூற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சி அபரீதமா நடந்துட்டு இருக்கு. உண்மையான நான் எது என்ற உணர்வு அப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தியரிட்டிக்கலா தெரியும். ஆனா பிராக்டிக்கலா என்ன செய்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நான் அடிக்கடி ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். எண்ணம் இல்லாம எவ்வளவு நேரம் இருக்க முடியுது? வாட்ச் எல்லாம் கவனிங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு சில குறிப்பை சொல்ல போறேன். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாமோ அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை எதை செய்யக்கூடாது என்பதை நம்ம கவனமா இருப்போம். இந்த பயணத்துல 2 விதமான அணுகுமுறை வேணும். முதல் அணுகுமுறை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் தொடர்ந்து என்ன, எந்த அபிப்பிராயம் இல்லாம, ப்ரீஜுடிஸ் இல்லாம பொருளையோ, இயற்கை விஷயங்களையோ, உங்களை சுற்றி வாழும் நபர்களையோ பார்ப்பது என்பது முதல் கட்ட நம்ம முயற்சி. அடுத்தது அது எவ்வளவு நேரம் தொடர்ந்து நம்மால சஸ்டைன் பண்ண முடியும், அந்த நிலைய தக்க வைத்துக் கொள்ள முடிவது என்ற அடுத்த கட்ட முயற்சி. இன்னைக்கு நாம எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்பதான் இந்த வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். எதை செய்யக்கூடாது இந்த பயணத்துல அப்படின்னு சொன்னா, பொதுவாக மனிதர்கள் ஒரு செயல் செய்யும் போது அதனால வாழ்க்கையில சிக்கலையோ, பிரச்சனைகளையோ, அல்லது சரியான விளைவு வரலையோ அப்படிங்கிற சூழல் வந்ததுன்னா, அதற்கு மற்றவர்களை குறை சொல்வோம். இந்த சமுதாயத்தையும், அல்ல அதை சார்ந்த மனிதர்களையோ, நபர்களையோ குறை சொல்லுவோம். ஆனா அதுவே வெற்றி பெற்று விட்டால் அதனுடைய முழு பொறுப்பை நாம எடுத்துக்கொள்வோம். இதுதான் நம்மளுடைய இயல்பு. காரணம், தோல்வியை இந்த போலி நான் ஏற்றுக்கொள்ளாது. அது துடிதுடித்து போகும். வெற்றி அது தனக்கு போஷாத்தான், நமக்கு ஆற்றலாகாது, எடுத்துக்கொள்ளும். ஒரு சின்ன கதையின் மூலம் இத உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம பகுதியில தென்னாலிராமன் என்ற ஒரு மாமேதை இருந்தார். அதே போல அரபு நாடுகள்ல முல்லா நசுருதீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் தன் வாழ்க்கையில பல விஷயங்களை நிகழ்த்தி அன்று வாழ்ந்த மனிதர்களுக்கு
தான் சொல்ல வந்த நல்ல கருத்துக்களை போதித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சுஃபி ஞானி தன்னுடைய சீடர்களோடு ஒரு திருவிழா நிகழ்ச்சிக்கு போறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில பொதுவா திருவிழான்னா பல வேடிக்கைகள் இதெல்லாம் நடக்கும். அங்க இந்த அம்பு விட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்க போய் அடிக்கணும். அப்படி ஒரு விளையாட்டு அங்க நடந்துட்டு இருந்தது. இவர் தனது சீடர்களோட அந்த இடத்துக்கு பயணிக்கிறாரு. பயணித்தவர் அங்க எல்லாரும் நிறைய இந்த கேளிக்கைகளை விளையாட்டுகள்ல இருக்கிறவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஒரு அம்பு வில் எடுத்து அந்த குறிப்பிட்ட இலக்க எய்ம் பண்றார். உடனே அங்க இருந்த அத்தனை மக்களும் அவரை நோக்கி பார்வையை திருப்பினாங்க. காரணம், ஒரு சுஃபி ஞானி அம்பை ஏய போறாரு அப்படின்னா ஏதோ ஒண்ணு அவரு நமக்கு சொல்ல போறார், அல்லது ஏதோ ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்த போகிறார். அது என்னன்னு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருடைய பார்வையும் அதை நோக்கி திரும்புது. அவர் அம்பை இழுத்து விடுறாரு. அது அந்த இலக்குக்கு முன்னாடியே பாதி தூரத்திலே டபான் கீழே விழுந்துரும். உடனே சீடர்கள் எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் ஏளனமா, ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, ஒரு பெரிய ஞானி ஒரு தெளிவா அவரு ஒரே ஷாட்ல கரெக்டா அந்த இலக்க அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு என்ன பண்ணாரு, முட்டாள்தனமா எல்லாரும் சிரிக்காதீங்க, ஒருத்தன் தன்னுடைய இலக்க நோக்கி தெளிவில்லாத சிந்தனையோடு இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நிகழும். அதாவது பாதியிலேயே ஃபெயிலியர் ஆயிடும், அந்த இலக்கை அவனால அடைய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இதை செய்து காட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமா ஆமா, அவர் சொல்றது கரெக்ட். அரைகுறைய நாலேஜோட நாம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம்னா அது பாதியிலேயே நின்றும். கரெக்ட். அடுத்து திரும்பி இன்னொரு அம்பை எடுத்து அவரு அந்த இலக்கை நோக்கி குறி வைக்கிறார். உடனே இவங்க எல்லாம் திரும்பி அலர்ட் ஆயிடுறாங்க. ஓ சரி, இந்த முறை அவர் சரியா நிச்சயம் ஏதோ பண்ணிடுவார், நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். இழுத்து விடுறாரு. அந்த இலக்கை தாண்டி அந்த அம்பு போய் விழுகுது. எல்லாரும் என்னடா இது, இவரு மீண்டும் இப்படி ஃபெயிலியரா பண்ணிட்டாரு அப்படின்னு சிரிக்க போறாங்க. இல்ல இல்ல, அவசரப்படாதீங்க எல்லாரும். ஒருத்தர் அதீதமா தன் இலக்கை பற்றி அளவுக்கு அதிகமா அதீதமா சிந்தனையும் முயற்சியிலையும் தெளிவில்லாத நிலையில முயற்சி செய்தா அது என்ன ஆகும்னா அதை தாண்டி பல தவறுகளை அவர் விளைவித்து விடுவான் என்பதற்கான உதாரணம் இது. அதுக்காக தான் இதை செய்தேன் அப்படிங்கிறார். மூன்றாவது அதே போல வில் எடுத்து அம்புல தரிக்கிறாரு, இலக்கை நோக்கி விடுறாரு. அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சரியா போய் இலக்குல அடிச்சிருது. மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, அவர் ஏதோ சொல்லுவாரு, இதுல ஏதாவது கருத்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. அவர் அமைதியா போய் அந்த நிகழ்ச்சி நடத்துனர் இருக்கார் இல்லையா, அந்த இலக்க அடைஞ்சா அல்லது கரெக்டா நம்ம விட்டு எழுதிட்டா அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த பிரைஸ கொடுன்னு கேட்கிறார். அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்றா, அது எப்படி முடியும், நீங்க 3 முறை 2 முறை ஃபெயிலியர் ஆகி 3வது தானே சரியா அடிச்சிருக்கீங்க, சோ அதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, முதல்ல விட்டவன்
தன் இலக்கை பற்றி தெளிவில்லாத அறிவோடு விட்டவனுடைய அம்பு. 2வது போச்சு பாருங்க, அது அதீதமா இலக்கை பற்றி தெளிவில்லாம அதீத வேகத்தோடு செயல்பட்டவனுடைய அம்பு. 3வது விட்டதுதான் நான் போட்டது, அதுக்கு நீ பிரைஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த கதை முடியுது. அன்பர்களே, நாம ஒவ்வொரு நாளும் இது போல பல விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அதனுடைய முழு கிரெடிட்டும், அதாவது அதன் முழு பொறுப்பையும் நாம எடுத்துக்கொள்கிறோம், அதில் பெருமைப்படுகிறோம், மாறுதட்டி கொள்கிறோம். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதுவே ஃபெயிலரோ, நாம் எதிர்பார்த்த நிகழ்வோ நடக்கல அப்படின்னு சொன்னா, அதற்கு பல காரணங்களை நாம கற்பிக்கிறோம். சமுதாயத்தை சொல்றோம், அரசியலை சொல்றோம், நண்பர்களை சொல்றோம், குடும்ப உறுப்பினர்களை சொல்றோம். அப்போ இப்படி சொல்லுவதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போலி நான் இருக்கு இல்லையா, அகங்காரம், அதை நாம வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்ல வரா. அப்போ இந்த பயணத்துல நாம ஏற்கனவே என்ன செய்துட்டு இருக்கிறோம்? பயணிப்பவனோடு இணைந்து செயலாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இதற்கு எது ரொம்ப முக்கியம்? நான்கிற தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நான் கரையணும்னா, போலி நான் கரையணும்னா, உண்மையான நான் யாருங்கிற விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விழிப்புணர்வு நமக்கு எப்போதுமே இருக்கணும். சைமல்டேனியஸா, அதாவது சமமா நாம இந்த அகங்காரத்துக்கு நீரூற்றுவது அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். அதை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நாம கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் நீங்க உங்க பயணத்தை முழுமையாக கொண்டு செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா, இந்த பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முளை சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி, நாம ஒரு விஷயத்த முயற்சி செய்துட்டு இருப்போம். இந்த அகங்காரத்தை கவனிக்காம விட்டுட்டோம்னா, அதுக்கு நாம நம்மள அறியாமவே என்ன பண்ணுவோம்? நீரூற்றிக் கொண்டிருப்போம். அதை வளர்த்துக் கொண்டிருப்போம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே நீங்க மூச்சு விடுறது இல்ல. எத்தனை பேர் இந்த புரிதலோட அதை பார்க்கிறோம்? நான் மூச்சு விடுறேன் அப்படிங்கிற மொழி வழக்கு சொல்ல நாம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க மூச்சு விடுறதா இருந்தா, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மரணமே இருக்க முடியாது. ஏன்? மூச்சு நின்னாதானே உயிர் போகுது. அப்ப இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது, எப்படி போக போகுதுன்னு தெரியாது. ஆனா நாம மொழி வழக்குல என்ன புரிதல்ல இருக்கிறோம்? மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இங்கதான் அந்த போலித்தனம் அமைதியா நமக்குள்ள வந்திருக்கும். இப்படி பல செயல்கள். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். நீங்க நேசிக்க முடியாது. அதுவா நிகழக்கூடிய விஷயங்கள், உணர்வுகள் எல்லாம். அதுவா உள்ள இருந்து ஒரு மலர் எப்படி மலருது? வாசனை எப்படி குடுக்குது? இதுக்கு யாராவது குச்சி வச்சு அடிச்சு, தட்டி கிட்டி, அதெல்லாம் கிடையாது. அதுவா நடக்குது பாருங்க. அதுபோல அதுவாக நிகழக்கூடிய விஷயங்கள். இந்த நேசம் எல்லாம். காதல், அன்பு, நேசம் எல்லாமே. நீங்க செய்யறதா இருந்தா, அது நடிப்பா மாறிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க செய்யறதா இருந்தா, அது என்னவா மாறிரும்? நடிப்பா மாறிரும். நீங்க காதல் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அவர் என்ன பண்ணுவாரு? அன்பே டயலாக் பேசுவார். இந்த படங்கள்லாம் நடக்கு இல்லையா? அந்த மாரி. ஆனா அது என்னவா ஆகணும்? இயல்பாக வரணும். அதுவா மலரணும் நமக்குள். அதே போலதான் சுவாசமும் அப்படித்தான். இப்படி பல விஷயங்கள நுட்பமா நீங்க கவனிச்சீங்கன்னா,
90% விஷயங்கள் அதுவா நடக்குது. ஆனா நம்ம அதுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறோம். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாம பொறுப்பேற்று அதை மார்தட்டிக் கொள்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய எதை வளர்த்துட்டு இருக்கிறோம்? அந்த போலியான நானை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பர்களே, மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இந்த ஆன்ம விழிப்பு உங்களுக்கு முழுமையாக சாத்தியமாகும் அப்படின்னா, ஒண்ணு விழிப்போடு செயல்படுவது. இன்னொன்னு இந்த அகங்காரத்தை வளர்க்கும் செயல்களை தவிர்ப்பது. 2 வித அணுகுமுறையை நாம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இது எப்படி வேணாலும் நமக்குள்ள வந்துரும். ஏன்னா இன்று நேற்று உருவாக்கிய விஷயங்கள் அல்ல அகங்காரங்கள்லாம். அதான் நான் மூச்சு விடுறேன்னு சொல்றேனே, இதெல்லாம் சும்மா மொழி வழக்குல நடந்த விஷயங்கள். ஆனா இதெல்லாமே நமக்குள்ள ஒரு பெரிய அகங்கார உருவத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து, ஒவ்வொரு நாளும் நீங்க ஆற்றும் செயல்களில எங்கேயாவது உங்க அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய விஷயம் இருந்தா, அதற்கு நீங்கள் வலிமை சேர்க்கவே கூடாது. நோ, இது நான் செய்யல. என்னால் மட்டுமே இது நடைபெறவில்லை. இதற்கு முழு பொறுப்பு இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே அப்படிதான் நடக்குது. அதான் விடுற மூச்சே நீங்க செய்யல அப்படிங்கும்போது, நான் வீடு கட்டினேன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் சம்பாரிச்சேன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் உருவாக்குன சாம்ராஜ்யம்னு எப்படி சொல்லுவீங்க? விடுற மூச்சுக்கே நீங்க ஜவாப்தாரி இல்ல. சோ இந்த பயணத்துல இதுவும் ரொம்ப முக்கியம். எது? நம்மளுடைய அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாட்டில் அதை நீங்க கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். உங்களுக்கே தெரியும். ஆஹா அப்படின்னு மனசு சந்தோஷப்படும் சில விஷயங்கள் எல்லாம். அது புறமணம். நான் சொன்ன போல போலியான நான். அதெல்லாம் ரொம்ப கவனமா நோ, இது எனது அல்ல என்ற தெளிவை நாம உருவாக்கி கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, வெளியே இருந்து உங்களை பற்றி அபிப்பிராயங்கள் இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அகநோக்கி உங்களுக்குள்ள நீங்க யாரா இருக்கீங்களோ அதை நோக்கியே உங்க பயணமும் பார்வையும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கும். வெளியே ஒருத்தன் நல்லவன் சொல்லுவான், உங்களை கெட்டவன் சொல்லுவான், படிச்சவன்பான், டாக்டரும்பான், இன்ஜினியரும்பான், என்ன வேணாலும் சொல்லட்டும். அது வெளியே நம்மை பற்றிய அபிப்பிராயம். அவன் அவன் அகங்காரத்துல இருந்து நம்மள கொண்டு போவான். அதெல்லாம் இருக்கட்டும். நாம நாம யாருங்கிற தெளிவுல அகநோக்கிய பார்வை இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் இந்த அகங்காரத்தை வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எதுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து நம்ம விடுபடும். இல்லைன்னா, ஐயா நீங்க பரவாயில்ல, ரொம்ப நல்லவருங்க, நீங்க செஞ்ச உதவிதான் என் குழந்தை படிக்குதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். அப்படி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாரு. இல்ல. நல்லா ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அந்த பெருமையை சேர்த்துக் கொள்ளுகிறோம். இந்த சுஃபி ஞானி செஞ்ச மாதிரி 2 அம்புக்கும் காரணம் கற்பிச்சார். பிகாஸ் அது ஃபெயிலியர்ஸ். சக்சஸ தானா எடுத்துக்கொண்டு அதற்கு பரிசை தேடினார். அது நமக்கு புரிதலுக்காக அந்த கதையை நான் சொன்னேன். எனவே அன்பர்களே, இந்த பயணத்துல எப்படி விழிப்போடு நம்ம ஆன்ம நிலை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாணை கரைக்கிறதுக்கு நாணை பற்றிய தெளிவு உங்களுக்குள்ள ஆழமா இருக்கணும். எது
நான் என்ற தெளிவு நமக்குள்ள புரிதலோட நிகழும். அதை இணைத்து கொண்டுதான் எல்லா செயல்களையும் ஆற்ற வேண்டும். நடக்கும்போது, நிற்கும்போது, பார்க்கும்போது, சாப்பிடும்போது, உறங்கும்போது, எல்லா நேரங்களிலும் அதோடு இணைந்தே இருக்க வேண்டும். உண்மையான நான் கூட நான் பேசுனது எல்லாம் இந்த போலி நானுக்கு உரமேற்றக்கூடிய எந்த செயல்களையும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. இந்த 2 விஷயமும் சைமல்டேனியஸா நடந்தா இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய முழுமையை நோக்கிய பயணம் ரொம்ப எளிதாக நம்மால அடைந்து விட முடியும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை அன்போடு நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் உங்களை அன்போடு வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.